ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்பில் ரீசன்ட் டயத்தில் கிரியேட்டர்ஸ் எல்லாருமே ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஆப்ஷன், புது ஆப்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டு வந்திருந்தாங்க. இது ரிலேட்டடாக நம்மளுடைய சேனல்லையும் கூட வீடியோ வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி வந்திருக்கு, மானிட்டேஷன் இணைப்பிலான கிரியேட்டர் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஒரு வீடியோவில் பர்டிகுலராக ஒரு வியூவர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது ரிலேட்டட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த ஒரு வீடியோவில் சொன்னதுலேருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் இன்னும் ஸ்டில் நிறைய பேருக்கு இருக்கலாம், மானிட்டேஷன் எனேபிள் ஆகாதவங்களுக்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டு வந்து கிளாரிஃபை பண்ணிடுறேன். அதாவது அஃபிலியேட் ப்ரோக்ராம்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, அதாவது என்ன ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்டை வந்து நீங்கள் வந்து வியூவர்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணும்போது அவங்க வந்து கஸ்டமராக ஆகி அதை பை பண்ணும்போது அதுலேருந்து செட் ஆஃப் கமிஷன் வந்து நமக்கு வரும். அது ஒவ்வொரு ப்ராடக்ட்டை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகலாம். இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட்டர்ஸ்க்கு வரும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டர்ஸ் ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் இந்த அஃபிலியேட் ப்ரோக்ராம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி நிறைய இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அதுலேயே பேமெண்ட் ஆப்ஷன்லாம் எடுத்து செலக்ட் பண்ணி வச்சு அதுலேருந்து லிங்க்ஸை ஜென்ரேட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து யூடியூப் தரப்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க இந்த ஆப்ஷனை வந்து. அதாவது பிராண்ட்ஸ் கூட டைப் பண்ணி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ், இந்த இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ் கம்பெனிலாம் இருக்குது இல்லையா, ஃப்ளிப்கார்ட், அதுக்கடுத்து மிந்த்ரா, இந்த மாதிரியான கம்பெனி இப்போதைக்கு இருக்குது. அமேசான் இன்னும் வரல, பட் ஃப்ளிப்கார்ட், மிந்த்ரா இந்த ரெண்டுலேயும் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ இது ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் சிம்பிளாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோஸ்லேயே நீங்கள் வந்து டேக் பண்ணிக்கலாம் ப்ராடக்ட்ஸை வந்து. மக்களே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஒரு வீடியோ வந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அஃபிலியேட் ப்ரோக்ராமில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி வீடியோ பென்சில் மார்க் வந்து கிளிக் பண்ணி எடிட் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ப்ராடக்ட், அதாவது டேக் ப்ராடக்ட்ஸ்க்கான ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரைபாட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறேன். ஸோ ஃப்ளிப்கார்ட் அண்ட் வந்து மிந்த்ராவில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வரும். ஸ்டோர்ஸில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஆல் செல்லர்ஸ், ஃப்ளிப்கார்ட் அண்ட் மிந்த்ரா அந்த மாதிரியான ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு தான் இப்போதைக்கு இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி டன்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட் ஆகிரும். கீழே ஆட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கலெக்ஷனாகவும் மேக் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறத வேணாலும் வீடியோவில் சொல்கிறேன். மொத்தமாக கலெக்ஷனாக ஆட் பண்ணுறது எப்படின்னா, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏன் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதில் வந்து போய்க்கோங்க. மொபைலில் நான் சிம்பிளாக சொல்கிறேன், இதே மாதிரி தான் டெஸ்க்டாப்லேயும் உங்களுக்கு இருக்கும். ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஷாப்பிங் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கலெக்ஷன்ஸ்னு இருக்குது. பட் இதில் வந்து கிரியேட் அ கலெக்ஷன் ஆப்ஷன் இருக்கும். ஸோ கிரியேட் கலெக்ஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் அப்லோட் பண்ணணும் உங்களுடைய அந்த ஃபோட்டோ. அதாவது குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி போஸ்ட்டில் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து நீங்கள் பிக்சர் சைஸ், ப்ரொஃபைல் பிக்சர் சைஸில் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணி டைட்டில் கொடுக்கணும். சின்னதாக டிஸ்கிரிப்ஷன் எழுதுறது அந்த டிஸ்கிரிப்ஷனையும் டீட்டெயிலாக எழுதிட்டு அதுக்கடுத்து ஆட்னு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதில் வந்து சர்ச் பண்ணி ப்ராடக்ட் வந்து கொடுத்துக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அதே ட்ரைபாடையே நான் கொடுக்குறேன். ஸோ ட்ரைபாட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி குறிப்பிட்டு ஒரு ட்ரைபாடை வந்து நான் ஆட் பண்ணிவிட்டு டன் கொடுத்துருந்தேன். ஸோ கலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபாட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நேம் கொடுத்துட்றேன். ஸோ நேம் கொடுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து 3 ப்ராடக்ட் கொடுக்க சொல்லி போட்டிருக்கு. ஸோ மைக் அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ போயா மைக்கோ ஏதோ ஒன்று நான் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்காக கொடுக்குறதுனால நான் வந்து ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இது வந்து ஜஸ்ட்டு மொபைல் ஹோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறேன். ஃபார் ட்ரைபாட். ஸோ இதை ஜஸ்ட் நான் வந்து இது வேணாங்க, இது நல்லாவே இருக்காது, நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் இதை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஆட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணணும். மக்களே, எக்ஸாம்பிளுக்கு தான், அதனால் சும்மா ஒரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பப்ளிஷ்னு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணி கொடுத்துட்டோம்னா பப்ளிஷ் ஆயிரும். ஸோ இதை நான் வந்து இப்போ கேன்சல் பண்ணிக்கிறேன், டிஸ்கார்ட் கொடுத்துட்றேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் வந்து ஆட் ஆகிரும். இதை வந்து நீங்கள் பார்க்கணுன்னா யூடியூப்பில் போயும் பார்த்துக்கலாம். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தோம்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ நல்லா இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கலெக்ஷனாகவும் மேக் பண்ணி உங்களுடைய சேனல் பேஜில் வந்து அதை வந்து ஷோகேஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன் இருக்குது. இதன் மூலிமா வியூவர்ஸ் வந்து கிளிக் பண்ணி அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு கஸ்டமராக அதை பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுலேருந்து ஒரு ஷேர், குறிப்பிட்ட ஒரு கமிஷன் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகும். ஸோ இது மற்ற இ-காமர்ஸ் வெப்சைட்ஸை கம்பேர் பண்ணும்போது யூடியூப் தரப்புலேயே கொடுத்துருக்கக்கூடியது இன்னும் கொஞ்சம் இது வந்து சிம்பிள் ஆகுது. ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிற மாதிரி இல்லாமல் யூடியூப் தரப்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய அனலிட்டிக் ரிப்போர்ட்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வரக்கூடிய எல்லாமே நமக்கு வந்து சிம்பிளாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அந்த கொஸ்டினை வந்து பார்க்கலாம். அதாவது PR ஃபேபுலஸ் கிச்சன் அப்படிங்கிற சேனல்லேருந்து தான் இந்த கமெண்ட் வந்து வந்திருந்தது. அதாவது அவங்க வந்து யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் இருக்காங்க, ஆனால் எனக்கு வந்து இந்த ஜாயின் அஃபிலியேட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் வந்து வரலையே, என்ன காரணம், எதனால் வரல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அவங்களுடைய சேனலை ஜஸ்ட் நான் வந்து விசிட் பண்ணி பார்த்தேன். அவங்களுடைய சேனலில் வந்து 1000 to 2000 அந்த ரேஞ்சில் தான் சப்ஸ்கிரைபர் ரேஞ்ச் வந்து இருந்துச்சு. ஸோ ஜஸ்ட்டு வந்து நம்ம வந்து யூடியூப்னுடைய அந்த அஃபிலியேட்
ப்ரோக்ராமுக்கான க்ரைட்டீரியா, அந்த எலிஜிபிலிட்டி ரெக்யர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஜஸ்ட் நான் ஸ்க்ரீன் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ உங்களுடைய சேனல் கண்டிப்பாக வந்து யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கணும். ஸோ பார்ட் ஆஃப் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் அது மஸ்ட்டு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 10K சப்ஸ்கிரைபர்ஸ். இது கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட வேண்டிய ஒன்றா இருக்கும். ஸோ 10,000க்கு மேலே வந்து உங்களுடைய சேனலில் வந்து சப்ஸ்கிரைபர் ரேஞ்ச் வந்து இருக்கணும். ஸோ அது முக்கியமானது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் இன் கண்ட்ரீஸ் குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 கண்ட்ரீஸ் கொடுத்துருக்காங்க. யூஎஸ், அதுக்கடுத்து சவுத் கொரியா, இந்தோனேஷியா, இந்தியா, தாய்லாந்து, அதுக்கடுத்து வியட்நாம், இந்த மாதிரி. ஸோ இது கூட இந்தியா நம்ம இருக்கோம். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. பட் ஓவரால் பார்க்கும்போது அந்த 10K சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்றா இருக்குது. அஃபிஷியல் ஆர்டிஸ்ட் சேனலாக உங்களுடைய சேனல் இருக்கக்கூடாது. அதாவது மியூசிக் ரிலேட்டட் சேனலாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி அசோசியேட்டட் வித் குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் பார்ட்னராக இருக்கக்கூடாது. இந்த விவோ மாதிரிலாம் இருக்கு இல்லையா, விவோவா அது என்னது எனக்கு வாயில் வரல, பட் அந்த மாதிரி ஒன்று பிராண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதுவும் கூடாது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அசோசியேட்டட் இதாகவோ இல்லைனா அஃபிஷியல் ஆர்டிஸ்ட் சேனலாகவோ இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மேட் ஃபார் கிட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனல் வந்து இருக்கக்கூடாது. அண்ட் மேட் ஃபார் கிட்ஸ் இல்லை, நிறைய வீடியோஸ் வந்து நான் வந்து மேட் ஃபார் கிட்ஸ் இல்லாமலும் மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதில் நிறைய நம்பர் ஆஃப் வீடியோஸ் வந்து உங்களுடைய சேனலில் வந்து இப்போ 100 வீடியோஸில் 60 வீடியோஸ் வந்து மேட் ஃபார் கிட்ஸாக இருக்குது, 40 வீடியோஸ் வந்து நாட் மேட் ஃபார் கிட்ஸ்னாலும் உங்களுடைய சேனல் வந்து மேட் ஃபார் கிட்ஸ் மாதிரி தான் எடுத்துக்கொள்ளப்படலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்தமான விஷயங்களும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய முக்கியமான ரூல்ஸ் இருக்குது. இதில் முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது 10,000க்கு மேலே கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைபர் ரேஞ்ச் இருக்கணுங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ அதை கண்டிப்பாக புரிஞ்சுக்கோங்க. மற்றபடி இது எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் ப்ரோக்ராம் ஆப்ஷன் வந்து வரும். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவ்வளோ தான் கைஸ். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ ஃபுல் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஒரு வீடியோ அதுக்காக ஸ்னீக் பண்ண கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை தட்டி விட்டுக்கோங்க. தொடர்ந்து ஸ்டே டியூன்டாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச் மக்களே. லவ் யூ. பாய்.